தமிழ் குர்ஆன். இதையும் எண்ணி பாருங்கள். காபா என்னும் வீட்டை நாம் மக்கள் ஒதுங்கும் இடமாகவும் இன்னும் பாதுகாப்பான இடமாகவும் ஆக்கினோம். இப்ராஹிம் நின்ற இடத்தை மகாமு இப்ராஹீமை தொழும் இடமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்றும் நாம் சொன்னோம். இன்னும் என் வீட்டை சுற்றி வருபவர்கள், தங்கி இருப்பவர்கள், ருக்கு செய்பவர்கள், சுஜூது செய்பவர்கள் ஆகியோருக்காக தூய்மையாக அதனை வைத்திருக்க வேண்டும் என்று இப்ராஹீமிடம் இருந்தும் இஸ்மாயிலிடம் இருந்தும் நாம் உறுதிமொழி வாங்கினோம். இன்னும் நினைவு கூறுங்கள். இப்ராஹீம், இறைவா, இந்த பட்டணத்தை பாதுகாப்பான இடமாக ஆக்கி வைப்பாயாக. இதில் வசிப்போரில் யார் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்புகிறார்களோ அவர்களுக்கு பல வகை கனி வர்க்கங்களையும் கொண்டு உணவளிப்பாயாக என்று கூறினார். அதற்கு இறைவன் கூறினான், ஆம், யார் நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவனுக்கும் சிறிது காலம் சுக அனுபவத்தை அளிப்பேன். பின்னர் அவனை நரக நெருப்பின் வேதனையில் நிர்பந்திப்பேன். அவன் சேரும் இடம் மிகவும் கெட்டதே. குறிப்பு: மகாமு இப்ராஹிம் விளக்கம். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் இப்ராஹிம் நபி அவர்களால் காபா, மக்காவில் உள்ள ஆலயம் கட்டப்பட்டது. காபாவை கட்டும்போது உயரத்திற்காக ஒரு கல்லின் மீது ஏறி நின்றார் இப்ராஹிம். அப்பொழுது அவர் ஏறி நின்ற கல்லின் மீது அவருடைய கால் தடம் பதிந்தது. இப்ராஹிம் கால் தடம் பதிந்த கல் இன்றளவும் மக்கா நகரில் உள்ள காபா ஆலயத்தில் மக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. ருக்கு மற்றும் சுஜூது என்பது இஸ்லாமிய முறைப்படி இறைவனை வணங்கும், தொழுகும் நிலைகளாகும். ருக்கு இவ்வாறு குனிந்த நிலையில் இறைவனை பிரார்த்திக்கும் நிலைகள் ஆகும். சுஜூது என்பது இவ்வாறு நெற்றி தலையில் படும்படி இறைவனை பிரார்த்திக்கும் நிலை ஆகும்.